பிரைஸ் த லார்ட். இந்த காலவேளையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம். சங்கீதம் 33:9. சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இந்த சங்கீதத்தில் வாசிக்கிறோம், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். நாம் பொதுவாக பார்க்கிறோம், நம்முடைய ஊரில் உள்ளதான சில அரசியல் தலைவர்களை, கொஞ்சம் அமைச்சர்களை, கொஞ்சம் செல்வாக்கு உள்ளவர்கள், இவர்களை நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்புக்காக பள்ளியில் இடம் கிடைப்பதற்கு, கல்லூரியில் இடம் கிடைப்பதற்கு, அல்லது ஒரு தொழிற்சாலையில் வேலை கிடைப்பதற்கு, இப்படி முக்கியமான காரியங்களுக்காக பரிந்து பேசும்படியாக சிலரை நம்ம அழைக்கிறோம். சில அமைச்சர்களை பார்த்து, நீங்கள் அலைபேசியில் ஒரு வார்த்தை மாத்திரம் அந்த ஸ்கூலில் ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க, நீங்கள் இந்த பிள்ளைக்கு அந்த பள்ளியில் ஒரு இடம் கிடைப்பதற்கு அல்லது இந்த கல்லூரியில் ஒரு இடம் கிடைப்பதற்கு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கும், இல்லை இந்த கம்பெனியில் நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னால் வேலை கிடைக்கும் அப்படி சொல்லி நம்முடைய தேவைக்காக சில பெரிய மனிதர்களை, சில அமைச்சர்களை, அரசியல் தலைவர்களை நாம் அவர்கள் அணுகுவது உண்டு. அப்போ ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் ஒரு பள்ளியிலையோ கல்லூரியிலையோ ஒரு தொழிற்சாலையிலையோ அல்லது ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் ஒரு வார்த்தை பேசுவார்களான்னா அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்கிறது. சொல்லுகிறதான அந்த வார்த்தைக்கு அங்கே பதில் கிடைக்கிறது. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டிட நிற்கும். நீர் ஒரு வார்த்தை சொல்வீரானா அந்த காரியம் அப்படியே நடைபெறும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பிரியமானவர்களே, இல்லாததை இருக்கிறது போல வரவழைக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். அவர் ஒரு வார்த்தை சொல்வாரானா அது அப்படியே நடந்து விடுகிறதாக காணப்படுகிறது. நீங்கள் எண்ணாகமோ 11:5 வாசிக்கும்போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து செங்கடல் வழியாக வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். வந்து கொண்டிருக்கும்போது அவள் திடீரென்று மோசையை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் எகிப்தில் சாப்பிட்டதான வெள்ளரிக்காய், கும்மட்டிக்காய், வெள்ளைப்பூண்டு, கீரைகள் இவைகளை எங்களை ஞாபகத்து வருகிறது. நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து சாப்பிட்ட அது எங்களுடைய ஞாபகத்து வருகிறது. நாங்கள் இறைச்சி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது, இறைச்சி சாப்பிட எங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி மோசையிடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த 11:20 பின்பகுதியில் வாசிக்கும்போது அவள் கர்த்தருக்கு முன்பதாக அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். அப்படியானால் ஒருவேளை அந்த ஜனங்கள் எங்களுக்கு இறைச்சி வேணும் என்று சொல்லி ஆண்டோடைய சமூகத்தில் அழுதார்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர்கள் ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 மாதம் வரைக்கும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இறைச்சியை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று. மோசே கேட்கிறார், ஆண்டவரே, என்னோடு இருக்கிறதான காலாட்கள் 6 லட்சம் பேர், யுத்த வீரர்கள் 6 லட்சம் பேர், அதுக்கு மேலே சின்ன பிள்ளைகள் உண்டு, 20 வயதுக்கு கீழே உள்ள பிள்ளைகள் உண்டு, 50 வயதுக்கு மேற்பட்டதான முதியவர்கள் உண்டு, பெண்கள் உண்டு, ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் 1 மாதம் வரைக்கும் இறைச்சி கொடுப்பேன்னு சொல்கிறீரே, இங்கே எங்கிட்ட இதுக்கு இருக்கிறதான ஆடு மாடுகளை அடித்தாலும் அது சாத்தியமா என்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய கை குறுகி போயிட்டோ, நான் செய்வதை இப்போது நீ பார்ப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் அவளுக்கு இறைச்சியை கொடுத்தார். அந்த இடம் பாருங்க, ஒரு வனாந்தரமான இடம். நீங்கள் எண்ணாகமம் 20:5 வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, விதைப்பும் திராட்சை செடியும் அத்தி மரமும் ஒலிவு மரமும் இல்லாததான இந்த கெட்ட இடத்துல எங்களை கொண்டு வந்தீர், இந்த தண்ணி கூட இல்லை என்று. அது வனாந்தரமான இடம், மணல் தரை. பகலில் மேக ஸ்தம்பத்தினாலே ஆண்டவர் அவர்களை பாதுகாத்து வருகிறார். அங்கே எந்த விதமான செடி, மரம், கொடி எதுவுமே இல்லை. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்திலே நான் உங்களுக்கு காடைகளை அல்லது இறைச்சியை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னார். கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டதான ஒரு காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்து இந்த பாளையம் முழுதும் நிரப்பினது. கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்டதான ஒரு காற்று புறப்பட்டது. அந்த காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்தது. எசேக்கியேல் வாசிக்கும்போது இங்கே சொல்லப்படுகிறது, கர்த்தர் தம்முடைய பண்டகசாலையிலிருந்து காற்றை ஏவி விடுகிறார் என்பதாக 52 வாசிக்கிறோம். இப்போ காற்றை அவர் பண்டகசாலையில் வைத்திருக்கிறார். அவரிடத்திலிருந்து புறப்பட்டதான ஒரு காற்று காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்தில் நிரப்பினது.
இந்த பக்கம் கிழக்கு பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், மேற்கு பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், வடக்கு பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம், தெற்கு பக்கம் ஒரு நாள் பிரயாண தூரம். அவ்வளோ தூரத்துக்கு காடைகள் வந்து பாளையத்தை சூழ்ந்து கொண்டது. ஒரு நாள் பிரயாண தூரம் சொல்லும்போது ஏதோ மெதுவாக நடந்து ஒரு நாள் போகிற தூரம் இல்லை. நீ எவ்வளவு ஓடினாலும் ஒரு நாள் ஓடக்கூடியதான் அவ்வளோ தூரம். அவ்வளோ தூரத்தில் காடைகள் நிறைந்து கிடந்தது. பாருங்கள், கர்த்தர் அவளுக்கு கொடுத்தான காடைகள் பறந்து போகவில்லை. ஒரு காற்றை அனுப்பினார், காடைகள் வந்து பாளையத்தை நிரப்புறது. அந்த காடைகள் பறந்து போகவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அவருடைய தேவைக்கு எடுத்து அவைகளில் சமைத்தார்கள். மன்னாவே ஆண்டவர் புதிதாக கொடுக்கிறார். ஒரு நாள் சமைத்து ஒரு மாதம் வைத்து சாப்பிடுவதில்லை. ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான காடைகளை எடுத்து அவளை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அவைகளை அடுக்கி வைத்தார்கள் என்று வாசிக்கிறோம். பொதுவாக விறகு அடுக்கி வைக்கிறது போல காடைகளை அடுக்கி வைத்தார்கள். செத்துப்போன அப்புறம் இல்லை, உயிரோடு இருக்கிறதான காடைகளை அடுக்கி வைத்தார்கள். அவைகள் ஒவ்வொரு நாளும் எடுத்து சமைத்தார்கள். அப்போ கத்தெடுத்திருந்து ஒரு புறப்பட்டதுன்னு ஒரு காற்று அந்த வனாந்தரத்தில் அவளை காடைகளை கொண்டு வந்தது. என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இல்லாததை இருக்கிற போல வரவழைக்கிறதான அந்த ஆண்டவர் உங்களை அந்த காரியங்களை செய்ய வல்லவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட நிற்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதையாகிலும் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்களான்னா அது ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும்போது, அந்த 20ஆம் வசனம் கடைசியில் வாசிக்கும்போது, எண்ணாகமம் 11:20 கடைசியில் கர்த்தரும் என்பதாக அவர்கள் அழுதார்கள். நீங்களும் கர்த்தரும் என்பதாக அழுகையோடு விண்ணப்பத்தோடு கூட ஆண்டோட சமூகத்தில் ஜெபிப்பீர்களானா நிச்சயமாகவே அந்த காரியத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு அந்த காரியம் தேவையானா, அது அவசியமானா, உங்களுக்கு அது முக்கியமாக தேவைப்படுமானா அவர் நிச்சயமாகவே தர வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை தேவையில்லாத பொருளை நீங்கள் தலைகீழ நின்று கேட்டால் கூட ஆண்டவர் தரமாட்டார். தேவையான பொருட்களை ஆண்டோட கேட்டால் நிச்சயமாகவே உங்களுக்கு தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். ஆகையினாலே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட நிற்கும். உடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய நினைப்பாரான்னா அது தந்தே தீருவார். அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பதாக அழுதார்கள். அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்டார், அவளுக்கு கொடுத்தார். அவள் ஒரு நாள் தான் சாப்பிடணும்னு எதிர்பார்த்துருப்பார்கள். நாங்கள் இறைச்சி சாப்பிட நினைக்கிறோம், இறைச்சி சாப்பிட ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு நாள் இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டார்கள். ஆனால் அவளுக்கு ஒரு மாதம் வரைக்கும், அவளுடைய மூக்காலில் தெவிட்டி போகும் வரைக்கும், அந்த இறைச்சி சாப்பிட்டு அவளுக்கு சோர்வு உண்டாகிற வரைக்கும் அவர்கள் ஒரு மாதம் வரைக்கும் சாப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுக்கும்போது ஏதோ கிள்ளி கொடுக்கிற தேவன் அல்ல, அள்ளி கொடுக்கிற தேவன். உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அது ஆண்டோட சமூகத்தில் கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் என்று நம்ம மத்தேயு 7 வாசிக்கிறோம். அப்போ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். யார் கேட்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை தர அவர் வல்லவராய் காணப்படுகிறார். நீங்கள் ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட்டு ஆண்டவர் கேட்காமல் இருந்தால் அது கிடைக்காது. ஆண்டவரே இந்த பொருள் எனக்கு வேணும், இந்த காரியம் எனக்கு வேணும், இந்த வேலை எனக்கு வேணும், எனக்கு இந்த வாகனம் வேண்டும், அல்லது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்க வரல. ஒருவேளை அது உங்களுக்கு சாத்தியம் இல்லாததாக இருக்கலாம். நான் 2 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்படுகிறது, காற்றையும் பார்க்க மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த வாய்க்கால் தண்ணீரை நிரப்பப்படும். இது கர்த்தருடைய பார்வைக்கு அற்ப காரியம். நம்முடைய பார்வைக்கு ஒருவேளை அது முடியாத காரியமாக இருக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு அது அற்ப காரியம். அவர் ஒரு காற்றை ஏவி விடுவார். காற்றை பண்டகசாலையில் வைத்திருக்கிறார். ஒரு காற்றை ஏவி விடும்போது அந்த காற்று உங்களுக்கு தேவையானவைகளை உங்கள் வீட்டுக்கே கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நீங்கள் தேவ சமூகத்தில் விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கும்போது அதை அவர் உங்களுக்கு தர வல்லவராய் காணப்படுகிறார். அந்த காலவேளையில் ஆண்டோட சமூகம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், வாழ்த்துறோம். இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டிட நிற்கும் என்று நாங்கள் இங்கே வாசித்தோம்ப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலுக்கு தாவே உமக்கு ஸ்தோத்திரப்பா. சில தேவைகளோடு காணப்படுகிறோம் ஆண்டவரே. சிலருக்கு வாகனங்கள் தேவையப்பா. இயேசுப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிதாவே, நன்றியோடு துதிக்கிறப்பா. 2 சக்கர வாகனம் அவசியமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, தொலை தூரத்தில் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறான். ஆண்டவருக்கு அல்லது பள்ளிக்கு தொலை தூரத்தில் போய் கொண்டிருக்கலாம். இயேசுப்பா, வாகன வசதிகள் இல்லாமல் காணப்படுகிறது. உங்களுக்கு ஆண்டவருக்கு 2 சக்கர வாகனம் அவசியமாய் காணப்படுகிறது. இதுக்கு தாவே எங்களுடைய கைக்கு எட்டாத உயரத்தில் அது காணப்படுகிறதுப்பா.
வாங்க வேண்டுமென்று நாங்கள் முயற்சித்தாலும் அது கூடாத காரியமாய் காணப்படுகிறது. அது உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம், வேண்டுதல் பண்ணுகிறோம். அதை நீங்கள் தர வல்லவராய் காணப்படுகிறீரப்பா. ஏசப்பா முக இதே போல கத்தா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் கத்தாவே தங்களுக்கு தேவையான சில காரியங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அந்த காரியங்களை நீர் கொடுத்து கத்தா உம்முடைய பிள்ளைகளை மகிழ்விக்க வேண்டுமென்று ஜெபிக்கிறப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும் ஆண்டவரே. எங்களுடைய பார்வைக்கு அது கடினமான காரியம், உம்முடைய பார்வைக்கு அது லேசான காரியமாக இருக்குதுப்பா. உங்களுடைய பார்வைக்கு அது அற்ப காரியமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. அவளை தந்து எங்களை மகிழ பண்ணணும்னு ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற எல்லா உம்முடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. உண்மை நம்பிக்கை விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அப்பாவுடைய கரங்களை அர்ப்பணிக்கிற இயேசு மூலம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உம்மை ஆஸ்வதிப்பாராக.